வணக்கம், நான் தான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நிறைய விதமான ரைஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மாங்காய் சாதம் பண்ணும்போது அந்த புளிப்போட தன்மை, இந்த மாங்காய் எப்படி குக் பண்ணுறது பார்க்கவும் தெரியாதுல்ல. அதுக்காக இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் சாதத்தோட ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன கேட்டிங்கன்னா, ஆல் டைம் ஃபேவரட், எல்லாருக்கும் பிடிச்ச இந்த காலிஃப்ளவர் 65. இந்த ரெண்டு ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? மாங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பாயில் ரைஸ் 1 பவுல், மாங்காய் 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், இஞ்சி 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த மாங்காய் சாதத்துக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாங்காய் நல்லா காயாக இருக்கணும். பழமாக இருக்க மாங்காய் வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழமாக இருக்க மாங்காய் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் குக் பண்ணும்போது மேஷ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நல்ல புளிப்பு தன்மை வேணுன்னா காயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது, இந்த மாங்காவை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். கிரேட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக திரும்பி வர மாங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏங்கிட்டலாம் அந்த கிரேட்டர்லேயே வந்து ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பான். ரொம்ப சின்னதாக கிரேட் பண்ணுற மாதிரி, பெருசாக கிரேட் பண்ணுற மாதிரி. சின்னதாக கிரேட் பண்ணால் அந்த மாங்காய் சம்டைம் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு மேஷ் ஆகும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பெருசாக இருக்க திருவள்ளுவர் வச்சு திருவள்ளுன்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய், நான் சொன்ன குவான்டிட்டி அந்த காஞ்ச மிளகாய் எடுத்துக்கங்க. அந்த காஞ்ச மிளகாவை விதை எடுத்துடணும். விதை எடுத்த பிறகு சின்ன சின்னதாக உடச்சி நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். எதுக்காக விதை எடுக்கணும்னு சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த விதையோடு போட்டிங்கன்னா இன்னும் காரம் அதிகமாகிடும். அதுக்காக மட்டும்தான் இந்த விதை எடுத்த காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பை போட்டு ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாங்காய் சாதம் பண்ணும்போது வீட்டில் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த எண்ணெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அளவோடு யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமான எண்ணெய் இருக்கக்கூடாது. இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறோம். நான் நிறைய ரெசிபிக்கு சொல்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி ரைஸ் ரெசிபிக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தா தான் இந்த ரெசிபி கம்ப்ளீட் ஆன பிறகு கடக்கு முடக்கு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி நல்லா வறுக்கும் போது உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சில பேர் சாப்பிடும்போது அந்த காஞ்ச மிளகாய் மட்டும் எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி வறுத்து நீங்கள் அந்த காஞ்ச மிளகாய் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன். வீட்டில் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் வீட்டில் இருக்க மக்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டிருக்கேன். இந்த பெருங்காயம் போட்ட உடனே அந்த மஞ்சத்தூளும் பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உடனே மாங்காய் போடணும். அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூளும் பெருங்காயம் தீஞ்சு போனால் நல்லா இருக்காது. அதுக்காக மட்டும்தான் உடனே மாங்காய் போடணும்னு சொல்ல வரேன். இந்த மாங்காய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தாளிப்போடு மிக்ஸ் பண்ணும்போது பார்க்கும் போது அழகாக இருக்கும். அந்த கோல்டன் ப்ரௌனில் இருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு. அதே டைமில் இந்த மாங்காவை குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டால் 50% தான் குக் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் போட்டுறேன், உப்பும் போடுறேன். இஞ்சி எடுத்த உடனே தாளிப்பில் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மாங்காய் போட்ட பிறகு தான் இஞ்சி போடணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது பல்ல போடும்போது அந்த இஞ்சியோட டேஸ்ட்டும் அந்த புளிப்பு தன்மையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல இஞ்சி போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வேக வச்ச சாதம். இந்த சாதம் யூஸ் பண்ணும்போது நல்லா உதிரி இருக்கணும். அதே டைமில் இந்த சாதம் நல்லா வெந்திருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ரெசிபி பண்ணும்போது தாளிப்பு கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் போட்ட பிறகு
ஃபுல்லாக குக் பண்ணிட்டு ரைஸ் போடாது. கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு குக் பண்ண மாங்காயில் தான் இந்த ரைஸை போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அந்த சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 2 நிமிஷம் தம் போடுங்க. தம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீ சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி. அந்த காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இந்த மாங்காய், அந்த சாதம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த புளிப்பு, காரம், அந்த கடக்கு முடக்குன்னு வர அந்த டேஸ்ட்டு எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போது இந்த காலிஃப்ளவர் 65க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? காலிஃப்ளவர் 1 நம்பர், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 10 பல்லு, சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எலுமிச்சை பழம் 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த காலிஃப்ளவரை க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பெரிய பவுலில் சுடு தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் வெதுன்னு இருக்க தண்ணியை எடுத்து இந்த மாதிரி பவுலில் போடுங்க. அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே கொஞ்சம் உப்பு போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவரை வெறும் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த காலிஃப்ளவரில் பூச்சி எதுனா இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடும். அதே டைமில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போகலாம். அதே டைமில் இந்த தண்ணியில் போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேரினேஷன் பண்ண போகிறோம். அடுத்தது இன்னொரு பவுலில் கடலை மாவு போட்டிருக்கேன். நான் சொன்ன ரேஷியோவில் கடலை மாவு நீங்கள் கரெக்டாக போடுங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு. கடலை மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, பைண்டிங் ஏஜென்ட். அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், அதே டைமில் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு தனியா பவுடர். இந்த இடத்துல சில்லி பவுடர் அதிகமாக இருக்கும், தனியா பவுடர் கம்மியாக போட்டிருப்பேன். அதே டைமில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஒரே அளவாக அரைச்சி இதில் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, சோம்பு பவுடர், இடித்த பூண்டு. பூண்டு எதுக்காக இந்த மாதிரி போடுறோன்னா, ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நல்லா இனிக்கி போடுங்க. அதுக்கு பிறகு புளிப்புத்தன்மைக்காக இந்த எலுமிச்சை பழம் 1 பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். புளிப்புத்தன்மை ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த இடத்துல தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது மசாலா கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அந்த காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதே டைமில் லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சா? இந்த மசாலா இன்கேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அந்த டைமில் கொஞ்சம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சிடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். காலிஃப்ளவர் சில பேர் வேக வச்சு போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் அடுத்த 5 நிமிஷத்துலேயே சாகி ஆகிடும். ஸோ நீங்கள் அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு. இப்போ இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோமா? இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மசாலா பாருங்கள், அந்த காலிஃப்ளவர் கரெக்டாக கோட்டிங் ஆகிருக்கும். அதிகமான மசாலா இருக்காது. அதிகமான மசாலா இருந்தால் பஜ்ஜி மாதிரி கான்செப்டில் போய்டும். ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு எதுக்காக அதிகமான மசாலா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் கடாய் சூடாக இருக்குல்ல, இதில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். எண்ணெய் கடாயில் ஃப்ரை பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எண்ணெய் கடாயில் போட்ட உடனே மசாலா தனியாக பிரிஞ்சு வரக்கூடாது. அப்படி பிரிஞ்சு போனால் நீங்கள் போட்ட மேரினேஷன் தப்பு. அதனால் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு பாருங்கள், மசாலா அந்த காலிஃப்ளவரோட ஒட்டுதா அப்படி சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம்.
இப்போ இந்த காலிஃப்ளவர் 65 ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு. கடைசியாக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டைலில் காலிஃப்ளவர் 65 ரெடி. நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சூடாக சாப்பிட்டோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு காலிஃப்ளவர் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் மசாலா போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மசாலா எதுக்காக கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி கரெக்டாக கோட்டிங்காக இருக்கணும். அதிகமான மசாலா இருந்தால் பஜ்ஜி கான்செப்டில் போய்டும். எப்பவுமே 65 சொல்கிறது அந்த மசாலா கோட்டிங்காக மட்டும்தான் இருக்கணும்.